ஒரு ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை 138 கேஸ்ல, அதாவது செக் கேஸ்ல மார்க் பண்ண முடியுமா அப்படின்னுட்டு ஒரு கேள்வி ஹைகோர்ட்டுக்கு வந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு கம்ப்ளைனன்ட் 138 கேஸ் ஃபைல் பண்றாரு ட்ரையல் கோர்ட்ல. ஃபைல் பண்ணும்போது பிகினிங்ல எப்பவுமே ஃபைல் பண்ணா அவங்கள என்கொயரி பண்ணி டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணி அப்புறம் தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். அப்படி மார்க் பண்ணும்போது ஒரிஜினல் செக்கை அவங்க பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டோன்னு சொல்லி என்டாஸ் பண்ணிட்டு பண்டில்ல அதன் பிறகு அந்த ஒரிஜினல்ல கம்ப்ளைனன்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா ஜெராக்ஸ பண்டில்ல வச்சுட்டாங்க. ட்ரையல் நடக்கிற சமயத்துல அந்த கம்ப்ளைனன்ட் அந்த ஒரிஜினல் செக்கை மிஸ் பண்ணிடுறாரு. திரும்ப மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட் வரும் பொழுது எனக்கு ஒரிஜினல் செக் இல்லாம நான் மார்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் அப்ஜெக்ட் பண்றாங்க. இதை எதிர்த்து அந்த கம்ப்ளைனன்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வராரு. அப்போ ஜஸ்டிஸ் ஷமீம் அகமது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அந்த செக்கை நீங்க ப்ரீ ட்ரையல்ல மார்க் பண்ணி அதை ரெஃபர் பண்ணி தான் நீங்க ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பண்டில்ல என்டாஸும் பண்ணிருக்கீங்க, செக் ஒரிஜினலை ரெஃபர் பண்ணிட்டேன்னுட்டு அப்புறம்தான் அது ஜெராக்ஸ் காப்பி பண்டில்ல வச்சிருக்கீங்க. இப்ப அது தொலைஞ்சு போன காரணத்தினால ஏற்கனவே பண்டில்ல வச்ச அந்த ஜெராக்ஸ் காப்பியவே நீங்க மார்க் பண்ணிக்க முடியும். செகண்டரி எவிடன்ஸா அந்த ஜெராக்ஸ் காப்பியை மார்க் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்பவுமே 138 கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் செக் தான் நீங்க வைக்கணும். அதை ரெஃபர் பண்ணக்கு அப்புறம் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியவே மார்க் பண்ணிக்கலாம். ஆனா ப்ரீ ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணும்போது கண்டிப்பா ஒரிஜினல் செக்கை தான் மார்க் பண்ணணும்.